அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ரொம்ப தைரியமாக போனேன். எனக்கு எப்படி அந்தளவுக்கு விசுவாசம் இன்றைக்கி நான் யோசிப்பேன், எப்படி அந்தளவு அவ்வளோ விசுவாசமாக நான் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு போனேன். போயிட்டு நர்ஸ் தான் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இருந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி நாங்கள் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ என்ன அந்த அம்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள ரிப்போர்ட் இந்த 2 ரிப்போர்ட்டையும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறக்காண்டி போகணும் ஃபர்தராக. ஸோ அதனால் இப்போ என்னை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்னது இட்ஸ் எ மிராக்கிள் அப்படின்னாங்க. அப்படின்னு உடனே இட்ஸ் எ காட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த ஸ்க்ரீனில் இருக்க ரிப்போர்ட் சொல்லுது உனக்கு ஃபைப்ராய்டு கரெக்டாக பேபி ஃபார்ம் ஆகிற இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் டெஸ்ட் பண்ணும்போது உனக்கு ஃபைப்ராய்டு இருக்குது, ஆனால் பேபி ஃபார்ம் ஆகிற இடத்துல இல்லை, வேறு இடத்துல இருக்குது. அதனால் நீ ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம், உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சு. தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்தராக போய் அதே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, எந்த டாக்டர் எனக்கு ஃபைப்ராய்டு இருக்குது, பேபி வராது, உனக்கு வந்து ஃபுல்லாக வந்து டிஎன்சி பண்ணுற மாதிரி தான் அந்த கட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன டாக்டர் வாயிலேருந்து யூ வில் ஹாவ் அ பேபி சூன் அப்படின்னு சொன்ன ரிப்போர்ட் வர கடவுளுக்கு கிருபை செஞ்சார். அதே டாக்டர் தான் டெலிவரி பண்ணாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி டியூட்டியில் எனக்கு வந்து நார்மல் இதுனா வேறு டாக்டர் வந்திருக்கணும். ஆனால் கரெக்டாக லேட் ஆகி கரெக்டாக அவங்களே வந்து எனக்கு டெலிவரியும் பண்ணாங்க. எல்லாமே கடவுள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மத்தேயு 20:21 என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம். ஆக ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை அப்படி கனம் பண்ணியிருக்கிறார். சரி, இப்போது அமெரிக்காவில் வாழ்ந்த வாழ்க்கை, உங்களுடைய போக்குவரத்து, அங்கே இருக்கிற சுகாதாரமான காற்று, என்ன விரும்பினாலும் என்ன பொருள் விரும்பினாலும் எல்லா காலத்திலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உலகத்துலேருந்து எல்லாம் கொண்டு வந்து அங்கே கொட்டிடுறாங்க. அப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்தியாவில் வந்து நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் அல்லாவிட்டால் ஒரு பிரமிப்பு உருவாச்சுதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மெயினாக இவாஞ்சலின்ட்டு அதை நிறையா பார்த்தோம். ஏன்னா அவள் வந்து அங்கே ஃபுல்லாக பிறந்ததுலேருந்தே பார்த்தது எல்லாமே அமெரிக்கன்ஸ்னால எங்கள் கூட அவள் பேசுகிற காட்டிலும் அவங்க கேட்டால் அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாள். 1.5 இயர்ஸில் நாங்கள் இங்கே வந்தோம் அவளுக்கு. ஸோ அது வரைக்கும் அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே எங்கிட்ட காட்டிலும் அவங்கக்கிட்ட அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாள். அப்படி இருந்தனால இங்கே வந்த உடனே எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கிட்டே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. அவங்க தாத்தா கிட்ட எல்லாருக்கிட்டுமே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. எங்ககிட்டே தான் இருந்துக்கிட்டே இருந்தா. அதே மாதிரி எங்கேயாவது கீழே இறக்கி விட்டா நடக்க மாட்டாள். மாலுக்கு போனால் ஓடுவா, ஆனால் ரோட்டில் எங்கேயுமே இறங்கி நடக்க மாட்டேன்னா அது அந்தளவுக்கு இங்கே இல்லை அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் அவளுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கும் நிறைய பாதிப்பு வந்தது. அங்கேருந்து இங்கே மாறி வரையும் பொல்யூஷன் இவங்களுக்கு ஒத்துக்கலை. பயங்கரமாக கோல்டு அவங்களால இது பண்ண முடியல. அதனால தான் வேறு எதுக்கு மெயினாக ட்ரை பண்ணோம். சரி, நமக்கு இங்கே செட் ஆகாது, நமக்கு மினிஸ்ட்ரியும் இங்கே வரல, அதனால் நம்ம வேறு இடத்துக்கு போவோம், கடவுள் எங்கே அடுத்து அழைச்சிட்டு போகிறார் அங்கே போவோம் சொல்லி தான் எல்லா டைரெக்ஷன்லையும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சம் ஓகே நம்மளும் அங்கே போயிட்டோன்னா இன்னும் கடவுளுக்குள்ள வளரலாமே. ஏன்னா நான் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வரும்போது அதாவது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்காண்டி இல்லை, எல்லாமே அங்கே எல்லாமே உண்டு, எதுவுமே இல்லை. காட் எதையுமே குறைச்சி எங்களை வைக்கல, எல்லாமே பிளெஸ்ஸிங்காக தான் அபண்டண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரே ஒரு என்னென்னா
அங்கே வந்து கிரைஸ்டும் நானும் மட்டும்தான், வேறு எந்த ஒரு இதுவுமே இடைஞ்சலே இருக்காது. என் பிள்ளைய நானும் இவங்கள தான் பார்த்துக்கணும், இவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க, நான் மட்டும்தான் பார்த்துக்கணும். அது எனக்கு ஒரு பேர்டனாகவே இருக்காது. என்னோடய லைஃப் எல்லாமே வந்து சர்ச்சுக்காண்டி ஊற்றுறமே, அதாவது சண்டே சர்ச்சு, வெனஸ்டே சர்ச்சு, சர்ச்சில் ஏதாவது ஒர்க் இருந்தாலும் பிள்ளையை கூட்டிகிட்டு நான் போயிடுவேன். யாராவது எனக்கு ரைடு தருவாங்க, நாங்கள் போயிடுவோம். அதனால சர்ச் மாத்திரமேங்கிறதுனால நானும் கிரைஸ்ட்டு மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை, வேறு எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்தியா வந்துட்டு நிறைய காரியங்கள், ஃபேமிலி எல்லாருமே பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அப்போ வந்து காட்கிட்ட யூஎஸில் நான் இங்கே வரும்போது ஒரே ஒன்று தான் சொல்லி ஜோமனேன், இட்ஸ் லைக் எ ஹெவன் மாதிரி எனக்கு இருக்குது இங்கே. எனக்கு எந்த இதுவும் இல்லை, நான் உங்கள்கிட்ட நெருங்கி இருக்கேன், நீங்கள் என்கிட்ட நெருங்கி இருக்கீங்க. ஆனால் என்னால் இதே இது அங்கே போனால் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. எனக்கு அந்த இது மட்டும் எனக்கு கொடுங்க, அந்த விசுவாசத்தை மட்டும் எனக்கு கொடுங்க. உங்கள் கூட எப்போதும் கைப்பிடிச்சிருக்கோம். ஒரு வேளை நான் விட்டாலும் கைவிட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தோடு தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். இந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. இப்போது வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு லெட்ரு கம்போஸ் பண்ணியாச்சு, ஆனந்த கண்ணீரையும் பார்த்தாச்சு. அப்புறம் அந்த ரிசைக்னேஷன் லெட்ரு போன உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? நான் இந்த லாஸ்ட் ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணும்போதே நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், என்னுடைய விஷன் வந்து இட் இஸ் நாட் ஐடி. ஸோ இந்த ப்ராஜெக்டில் 1.5 years மேக்ஸிமம் இருப்பேன். அதனால் ஐ வில் நாட் டிமாண்ட் எனிதிங். நான் அவங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரி வேணும் மாதிரி, ஸோ யூ ஜஸ்ட் கிவ் மீ ரோல், நான் என்னோடய ரோலை நல்லா ப்ளே பண்ணுறேன், 2 yearsல நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் அந்த பேப்பர் போடும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்துடுச்சுல்ல, நீங்கள் உங்கள் ஊரில் போய் தானே இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க. நவ் யூ கேன் கோ ஹோம் அண்ட் யூ கேன் செட்டில் யுவர் ஹோம் அட் யுவர் நேட்டிவ் பிளேஸ், பட் ஒர்க் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆலோசனை கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. என்னோடய உறவினர்கள் மத்தியிலையும் எனக்கு அந்த ஆலோசனை வந்தது. இதை மாதிரி வேலை செய்யணும், ஊழியம் பண்ணணும், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால எப்போனாலும் ஊழியம் பண்ணிக்கலாம், எப்போனாலும் லாகின் பண்ணிக்கலாம்ல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் என் மனதில் ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா, 2 எஜமான்களுக்கு கண்டிப்பாக ஊழியம் செய்யவே முடியாது. இந்த பக்கம் இறங்கணுன்னா என்னது, எனக்கு இது மேலே இருந்த தாக்கம் அது மேலே இல்லை. இது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. யாரும் எனக்கு ப்ராஃபஸை பண்ணல, நான் இந்த ட்ரீமும் பார்க்கல, யாரும் எனக்கு வந்து இதுதான் கைட். somehow God imputed that zeal and I couldn't even think about anything else. அதனால் எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரில, நான் பாட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க ஆகஸ்ட் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நானே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன், ஏன்னா என்னுடைய ஜாயின் டேட் ஆகஸ்ட்னால அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்டில் குவிட் 2020 ஆகஸ்ட் 31 நான் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண மினிஸ்ட்ரி. இப்போது வேலையை விடுகின்ற அந்த தருணத்தில் உங்களுடைய மாத வருமானம் அதை நினைத்து பார்க்கும்போது, ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கும்போது நாம் யாரை நம்பி, எந்த கையிருப்பை நம்பி, எந்த விதமான பொருளாதாரத்தை நம்பி இந்த முடிவெடுக்கிறோம் அப்படின்னு எப்போதாவது சிந்தித்தது உண்டா? ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் அங்கிள், எனக்கு என்னமோ அந்த சிந்தனை, அந்த பயமும் அந்த சிந்தனை எனக்கு வரல. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அந்த விடக்கூடிய டைம் கரெக்டாக. என்ன ஊருக்கு போகிறோம், அப்பா இருக்கிறாங்க, வீடு இருக்குது, என்ன ஊழியம் பண்ண போகிறோம், கொரோனா டைம், சர்ச்சே க்ளோஸ் பண்ணியிருக்குது. இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு அது பிரமிப்பாக இருக்குது. நான் என்ன தைரியத்தில் சபையே இல்லாத கொரோனா டைமில் ஊழியம் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லாத நேரத்தில் முழு நேர ஊழியத்துக்காக பேப்பர் போட்டு வரேன். என்ன தைரியத்தில் வந்து எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் நடத்த போகிறாரு, பணத்தை வித் ரெஸ்பெக்ட் டு மணி ஒரி பண்ண மாதிரி, வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதாவது அது குறித்து கலங்கின மாதிரி எனக்கு தெரியவே தெரியல. ஹவு காட் இஸ் கோயிங் டு மீட். இன்னும் சொல்லப்போனால் நான் ஜாயின் விட்டுட்டு வந்த மாதம் நான் அபி எங்கள் அப்பா 3 பேர் இருக்கிறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கணும், ஏன்னா அப்போ எல்லாமே ஜூம் காலில் தான் இருக்குது. நான் என்னுடைய அவுட்லெட் டீச் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஜூமை தவிர ஒரு வழியே இல்லை, சபை இல்லை. அப்போ நான் டீச் பண்ணுறதுக்கு ஜூம் கனெக்ஷன் ஜூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பெய்டு வாங்கணும், லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கணும், இன்டர்நெட் வாங்கணும். இன்டர்நெட்டுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா பே பண்ணணும். அப்போது இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எந்த பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இருக்கிறதுல நல்ல ஸ்பீடாக இருக்கக்கூடிய பிளானை கேட்குறேன். அப்போ அபியாட்ட சொல்கிறேன், யார் காசு தருவா உங்களுக்கு? நான் ஒன்று இவ்வளோ நாள் இவ்வளோ டீச். அப்போ மீன்வைல் நான் ஒரு பைபிள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 years ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 years ஒரு 20 ஆல்மோஸ்ட் 15 to 16 people டீச் பண்ணி தே காட் கிராஜுவேட்டட். அவங்க அப்போ அதெல்லாம் முடிச்சு தாங்க வந்திருக்கிறேன். அப்போ எனக்குள்ள 2 ஆண்டவரே, ஒரு 1000 ரூபா கூட எனக்கு யாரும் தரமாட்டாங்களா? ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். ஏன்னா சொல்கிறது யாருன்னா என் மனைவி, எங்கள் அப்பா இருக்கிறாங்க. இப்போது எங்கள் அப்பா என்ன நினைப்பாங்க தெரியல எனக்கு. ஏன்னா அப்போ ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வந்துட்டுருக்கு.
அப்போது முழுக்க நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் எடுத்து அப்பா கையில் கொடுத்துருவோம். அப்போது நான் யோசித்தேன், 1000 ரூபாய் எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு. ஆனால் இந்நாள் வரைக்கும் ஊழியத்துக்கு தடையாகவோ இல்லை ஊழியத்தை செய்வதற்கு தடையாகவோ இல்லை வாழ்வாதாரத்திற்கோ பணம் ஒரு பொருட்டு அப்படிங்கிற நிலைமையில் ஆண்டவர் என்ன வைக்கவே இல்லை. லக்ஸுரி லைஃப், லாவிஷ் லைஃப் எனக்கு பிடிக்காத விஷயம், அதை நான் செய்கிறதில்லை. ஆனால் தேவைகள் சந்திக்கப்படுதான்னா நிச்சயமாக சந்திக்கப்படுது. இது வரைக்கும் தேவைக்காக என்ன பண்ணுறது ஆண்டவர் அப்படின்னு நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய காரியங்களையும் நம்ம முதன்மைப்படுத்தும் போது நம்ம வேதத்தில் வாசிக்கிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த சீஷத்துவம், ஆத்தும ஆதாயம், இது ஃப்ளாரிடாவில் இருக்கும்போதே அந்த 7 பேராக கூடி வந்தது 30 குடும்பமாக மாறிட்டுன்னு சொன்னீங்கல்ல, அதில் தேவன் உங்களை எப்படி மற்றவர்களை ஆண்டவரண்டை நடத்துவதற்கு பயன்படுத்தினார். அதாவது பல்வேறு விதமான பாவ பழக்க வழக்கங்களினால் வாழ்க்கை சிதைந்த நிலையில் இருக்கிற மக்களை முன்னமே பட்டியலிட்டு சொன்னீங்க, இவர்களுக்கு நான் எந்த விதத்தில் ஊழியம் செய்ய முடியும்னு. ஸோ உங்களுடைய ஆத்தும ஆதாய பணி, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அந்த வித்து எங்கே துவங்கி சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு ஜெபக்குழுவில் நீங்கள் பங்கு பெற்று அதுக்கப்புறம் எல்லா பில்டிங்லையும் பைபிள் ஸ்டடி குரூப்பை ஆரம்பித்து அதில் ஆத்துமாக்களை ஆண்டவரண்ட கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்ததில்லை. இது கொஞ்சம் சுருக்கமாக எங்களுக்கு சொல்லுங்களேன். நாங்கள் யூஎஸில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இந்தியன் மக்கள் மத்தியில் தான் இருந்தோம். அந்த மக்கள் மத்தியில் இந்த பெருசாக ப்ராப்ளம்ங்கிறது இல்லை, ஏன்னா எல்லாருமே எங்களை மாதிரி ஆன்சைட் வேலை பார்க்குறவங்க தான். அங்கே இருக்கும் பொழுது எனக்குள்ளே இருக்க டீச்சிங் அந்த கேப்பபிலிட்டியை அங்கே தான் நான் முதலாக பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு இன்னும் அது லேட்டர் தான் தெரிய வந்துச்சு. ஐ ஸ்டார்டட் ப்ரீச்சிங். எனக்கு அப்போது நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். எனக்கு ரொம்ப ஆங்கில அறிவுலாம் அப்போ கிடையாது. வேதத்தை முதலாக ஆங்கிலத்தில் வாசிக்க ஆரம்பித்ததே நான் அமெரிக்காவில் போய் பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் படித்ததே கிடையாது, அதுக்கு முன்னே நான் படித்ததே கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை மாற்றுறதை நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அப்போது என்னால் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பிரசங்கிக்கவே முடியும், அந்த அளவுக்கு என்னுடைய இது மாறிடுச்சு. அதுக்குள்ளே அப்போ என்ன நடக்குது இல்லை நமக்குள்ளே அப்படின்னு ஒரு என்ன நடக்குது. கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே அங்கே பிரசங்கம் பண்ண போகிறதுக்கு முன்னே இங்கேருந்து கதவை பூட்டிட்டு நான் பிரசங்கம் தனியாக பண்ணுவேன், யாருமே இல்லாத பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். பிரசங்கம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு அடுத்த வெளியே அங்கே போய் பிரசங்கம் பண்ணுவேன். இது வளர ஆரம்பிச்சது. இங்கே வந்ததுக்கப்புறமும் இந்த ஜெபக்குழுவில் பைபிள் ஸ்டடிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எல்லோரும் வருவாங்க, ஏதோ ஒரு தலைப்பின் கீழே பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஏன் அப்படி பண்ணணும், வசனம் பை வசனமாக படிக்கலாமேன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ரோமன்ஸ், டேனியல், எக்ஸ்பாசிட்டரி டீச்சிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் அது தெரியாமலேயே அதைத்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ரோமர் 1வது அதிகாரத்தை மட்டும் 52 வாரங்களுக்கு மேலே நான் இங்கே டீச் பண்ணேன். அதுக்கு முன்னே எனக்கு இவ்வளோ கமெண்டட்ரிஸ், இவ்வளோ ரெஃபரன்சஸ் தெரியாட்டாலும் எனக்கு அந்த ஆர்வம் திரும்பி தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பால் அண்ணனை பார்த்துருப்பீங்க. பால் அண்ணனுடைய சபையில் தொடர்ந்து நான் போய் டீச் பண்ணும்போது அண்ணன் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊழியர்களை கொண்டு வந்து டீச் பண்ண வச்சுட்டாங்க. நாங்கள் அங்கே இருக்கிறதுலே சின்ன பையனை நான் தான் இருப்பேன். என்னை விட பெரிய வயதில் பெரிய ஊழியக்காரங்களாம் அங்கே இருப்பாங்க, 30-40 பேர் இருப்பாங்க. தம்பி நீங்கள் டீச் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இதை 3 நாள் கேம்பாக நடத்துவார். அப்போது ரோமர் புத்தகம் இதெல்லாம் 3 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே 6 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி எப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, ஆனால் என்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அப்படியே வரும்பொழுது அண்ணன் என்கிட்ட சொன்ன வார்த்தை முதல்ல, தம்பி உங்களுக்கு தேவன் ஒரு வசன கிருபையை கொடுத்துருக்கிறார். அதற்கப்புறம் தான் நான் உணர்ந்துக்கிட்டேன், நம்மளுடைய அழைப்பு உருவாக்கி அவர்களை வெளியே அனுப்பி ஊழியம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்து மேக் டிசைபிள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் என்ன நான் தயார்படுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய பாரம் எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், ஒரு 75% உலகத்தில் மக்கள் சுவிசேஷத்தை கேட்கல அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 75% மக்களை இந்த 25% கிறிஸ்தவங்களை வச்சு தான் ரீச் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த 25% கிறிஸ்தவங்களை மட்டும் மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இதில் காம்ப்ரமைஸ்டு கிறிஸ்டியன்ஸ், அதாவது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால சர்ச்சுக்கு போகிறேன் அவ்வளோதான், இதை தவிர வேறு எதுவும் செய்கிறதில்ல.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளசன்ட் கிறிஸ்டியன்ஸ். அவங்க எப்படின்னா காணிக்கை கண்டிப்பாக கொடுத்துருவேன், கோயிலுக்கு செய்ய வேண்டியதை சபைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருவேன், என்னோடய கடமையில் நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களைத்தாலே திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்கள். அதற்கு அடுத்து ஒரு கூட்டம் எப்படின்னா கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ், கன்விக்டட் கிறிஸ்டியன்ஸ். வார்த்தையை கேட்குறாங்க, அதை உணர்றாங்க, வார்த்தையை நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அதற்கு அடுத்து ஒரு குரூப்பு தான் கமிஷன்டு கிறிஸ்டியன்ஸ். இந்த 4 கேட்டகரியில் அதிகமாக கிறிஸ்தவத்தில் ஒரு 80% இருக்கிறது இந்த காம்ப்ரமைஸ்டு கிறிஸ்டியன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 10% யார் இருப்பா அப்படின்னா அந்த காம்ப்ளசன்ட் கிறிஸ்டியன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 7% யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கன்விக்டட் கிறிஸ்டியன்ஸ். கமிஷன்டு கிறிஸ்டியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3%, 4% தான். இன்றைக்கி நாம் இந்த 75% கிறிஸ்துவை அறியாத மக்களை ரீச் பண்ணுறதுக்கு இந்த 3% வச்சு தான் இங்கே ரீச் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க மட்டும்தான் போக வேண்டியிருக்கு, இவங்கள தான் திரும்ப திரும்ப போக வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யலாம்னா, எனக்குள்ள ஏற்பட்ட தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த மொத்த கூட்டத்தையும் ஒவ்வொரு படிப்படியாக மூவ் பண்ண வைக்கணும். காம்ப்ரமைஸ்டாக இருக்கவனை கொஞ்சம் காம்ப்ளசண்ட்டுக்கு வா, காம்ப்ளசண்ட்டாக இருக்கவன் கொஞ்சம் கன்விக்டடுக்கு வா, கன்விக்டடாக இருக்கிறவன் கமிஷனுக்கு வா, வெளியில் இருக்கவனை உள்ளே கொண்டு வா. அப்போ இவர்களை தயார்படுத்தினால், இந்த ஆயுதங்களை கூர்மைப்படுத்தினால் எளிதாக பல மரங்களை வெட்டலாம். அப்படிங்கிறதுனால இதை கூர்மைப்படுத்துகிற வேலையை நம்ம இங்கே செஞ்சு இவர்களை பயிற்சிவித்து அவர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் எனக்குள்ளே வந்தது. அதனால் என்னுடைய ஃபோக்கஸ் இந்த பக்கமே அப்படியே மாறிடுச்சாங்க, டிசைபிள்ஷிப். அதன் மூலமாக ரீச்சிங் த சர்ச்சஸ். ஆயுதங்களை கூர்மையாக்கி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம் என்று ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ ஊருக்கு வந்தாச்சு, இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியாச்சு, ஆனால் கொரோனா வெளியே போக முடியாது. அந்த நாட்களில் எப்படி ஊழியம் செய்தீங்க? முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் நான் டீச் பண்ணேன். அதுபோல் கிராமத்தில் ரொம்ப கெடுபிடிகள் இல்லை. இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த அந்த திருச்சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்தது. எல்லோரும் மாஸ்க் போட்டு வருவாங்க, தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க, மைக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. தொண்டை எவ்வளோ வெடிக்குமோ அவ்வளோ வெடித்து பிரசங்கம் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி பாஸ்டர் உண்மையில் ரொம்ப அருமையான ஒரு போதகர், அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. ஒரு தலைப்பை எடுத்து தொடர்ந்து பிரசங்கம் பண்ண, நான் ஒரு வாரம் நீங்கள் ஒரு வாரம், அவர் உடனே நீங்களே தொடர்ந்து பண்ணுங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 15 வாரம் 20 வாரம்னு சொல்லி ஒரே தலைப்பின் கீழே பேச ஆரம்பித்தோம். அப்போ இந்த ஒரு வாரம் முழுக்க என் சிந்தனை என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பின் கீழே என்ன பேசுறது, விசுவாசத்தை பற்றி, சபையை பற்றி, ஒருமனத்தை பற்றி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே கொரோனா சீசன் முடிஞ்சிடுச்சு. முடியவும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வெளியில் இப்போ பர்கூர் போவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கெடுபிடிகள் எல்லாம் மலைப்பகுதி, மற்றவங்களை இந்த மாதிரி மலைப்பகுதிக்கு வர வச்சு அங்கே கேம்ப்ஸ் நடத்த ஆரம்பித்தோம், அன்னை நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி வந்து கொஞ்சம் அப்படியே போக ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த சபைகள் திறந்த உடனே இந்த பர்டிகுலர் சர்ச்சில் யாக்கோபுங்கிற புத்தகத்தை எடுத்து வசனம் பை வசனமாக டீச் பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட முதல் அதிகாரத்தை மட்டுமே 65 வாரங்கள் எடுத்தேன். இப்போ மொத்த புத்தகத்தையும் ஆல்மோஸ்ட் கடைசி வரும்போது முடிச்சுட்டு வந்துட்டோம். 150 வாரங்களுக்கிட்ட அதை எடுத்தோம். இது நடந்துட்டு இருக்கும்போது இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு சபையில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அங்கே ரோமர் புத்தகத்தை எடுக்க ஆரம்பித்தேன். அது ஒரு சிஎஸ்சி திருச்சபை, 15 பேர் தான் வருவாங்க, ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய ஆலயம், 15 பேர் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட நான் தொடர்ந்து போதிக்கும் பொழுது அந்த 15 பேரும் தவறாமல் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து போதிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வெளியில் சில பைபிள் ஸ்கூல்லையுமே டீச் பண்ண ஆரம்பித்தேன். இப்படியா கடந்த அந்த கொரோனா பீரியட் தாண்டியும் சபைகள் திறந்தோன்னே நான் ஒரு பிஸியாக என்னுடைய ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஊழியம் வளர ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில் இருந்த காலத்தில் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு உங்களோடு கூட பணி செய்தவங்களையும், நீங்கள் நடத்த போன அந்த ஜெபக்குழு பைபிள் ஸ்டடி சென்டர்ஸ் மூலமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ச்சியான கனியருள் வாழ்வுக்கு அவங்களை நடத்துவதற்காக ஊருக்கு போனதுக்கப்புறம் எப்படி பின்தொடர் ஊழியம் செய்தீங்க, அதனுடைய விளைவாக இன்றைக்கு நடந்திருப்பது என்ன? ஆக்சுவலாக இந்த கொரோனா டைம் எங்களுக்கு கான்வகேஷன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் என்னுடைய ஊழியத்தை அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையான போது மட்டும் ஒருவருக்கு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் கல்யாணமாக ஆரம்பித்தது.
எல்லாரும் இது ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப். ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் என்ன தான் ரீஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால் பழைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியல. ஆன்லைன்லேயே பாதி வாழ்க்கை போயிடுச்சு. அப்போது எனக்கு மனதிற்குள்ளே ஒரு என்ன தோணுச்சுன்னா, லைஃப் ரிவிஷன் ஸ்டடீஸ் இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்ததெல்லாம் உபதேசத்தின் அடிப்படையில், டாக்ட்ரின். வை டோன்ட் வி ஸ்டார்ட் சம்திங் டு டு ப்ராக்டிக்கல் லைஃப் டீச்சிங். இன்றைக்கி காலையில் கேட்டதை இன்றைக்கி மதியமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டீச்சிங் ஸ்டாண்டர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர் கூடுகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு 5 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன். அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அந்த சிலபஸை ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒரு வகுப்பு இல்லை 2 வகுப்பு எடுத்து அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி டீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் ரீச்சிங் அவுட் ஆல் தீஸ் பீப்புள். அப்போ எல்லோரும் பரவாயில்லண்ணே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதத்திற்கு ஒரு முறை நான் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு நாள் முழுவதும், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பாதி நாள் இதை எடுக்க ஆரம்பித்தேன். வரும் பொழுது ஒரு ஃபயராக, ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக, என்துவாசிஸ்டிக்காக இருக்கும். அடுத்த வாரம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நமுத்து போன தீக்குச்சியை எப்படி திருப்பி உரசி அதை திருப்பி பற்ற வைக்கிறோமோ அதே மாதிரி கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அப்போது தட் ஹஸ் கிவன் மீ அ பர்டன். வாட் இஸ் த ரீசன்? ஏன் இன்றைக்கி பற்ற வச்ச, இன்றைக்கி கிண்டில் பண்ண அதே ஃபயர் வை இட் இஸ் நாட் சஸ்டைனிங் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா, குறையாத சொல்வதற்கு இல்லை, அவங்க செல்லக்கூடிய திருச்சபைகள் அதை தொடர்ந்து அதை எரிய வைக்கலை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்க இவங்களுக்கு ஒரு மேய்ப்பனுக்கு கீழே ஒரு மந்தை எப்படி இருக்கணுங்கிறதும் தெரியாமல் போயிடுச்சு. மேய்ப்பர்களும் தன்னுடைய ஆடுகளை எப்படி பார்த்துக்கணுங்கிற அந்த அந்த கார்ப்பரேட் கலாச்சாரத்துக்குள்ளே வந்ததுனால அதை தவற விட்டு விட்டோமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க, நல்ல ஒரு ஹாவ் அ குட் டைம் ஆஃப் ஃபெல்லோஷிப், குட் டைம் ஆஃப் வேர்ட், தென் யூ ஆர் கோயிங் பேக் டு யுவர் ஹோம் அண்ட் யூ ஆர் கமிங் பேக் நெக்ஸ்ட் வீக். அவ்வளோதான். எனக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு இப்படி தான் இருந்துச்சு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நான் ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை, அப்போ அவங்க சொன்னாங்க, இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங், ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சுக்கு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு அது முடிஞ்சுது. இல்லைன்னா ஒரு மெகா சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாத்தோட எல்லாமே ஜாலியாக இருக்கிறோம், வந்துடுறோம். அப்போது எங்களுக்குன்னு இதை தொடர்ந்து ஒரு ஒரு அதை கண்டினியூஸ் அந்த இன்டர்வலில் எங்களை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு. அப்போ தென் ஒன் டே ஐ ஹேவ் அ கால் வித் ஆல் தீஸ் பீப்புள். ஐ ஆஸ்க்ட் ஒன்லி ஒன் கொஸ்டின், ஹூ இஸ் யுவர் ஷெப்பர்ட்? உங்களுடைய மெய்ப்பன் யார்? ஏன் பேரை சொல்லக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது, ஆனால் அவங்க மெய்ப்பன் யாருன்னு சொல்லுங்கள். அப்போது ஒவ்வொருத்தரும் என்னுடைய சிஸ்டர், இல்லை என்னுடைய அங்கிள், என்னோடய கசின் சிஸ்டர் அப்படியே சொன்னாங்க. ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ என்னுடைய கேள்வி, எரேமியா புத்தகத்திலிருந்து ஷெப்பர்ட்னா என்ன செய்யணும், ஒரு 11 திங்ஸ் ஐ எக்ஸ்பிளைன். இதுபடி உங்கள் மெய்ப்பர்கள்லாம் இருக்கிறாங்களா? இதன் அடிப்படையில் மெய்ப்பர்கள்னா இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ தே கேம் பேக் அண்ட் டோல்ட் மீ தட் வை டோன்ட் யூ ஸ்டார்ட் அ ஃபெல்லோஷிப் ஹியர் வென் எவர் யூ ஆர் கம்மிங். அப்புறம் அதை 15 மாதத்திற்கு ஒரு முறை என்ன ஆரம்பித்தோம். அதை ஆரம்பிக்கும் பொழுது சரி எவ்ரி 15 days நான் ட்ராவல் பண்ணி வராங்கிறது வந்து ஒரு சபை மாதிரி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்துல நடத்துவோம். எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கூடுகை நடத்திட்டே இருந்தோம். அது டிசம்பர் கிட்ட வந்த உடனே தேங்க்ஸ் கிவிங் அப்படி கண்டினியூஸ் ஆரம்பித்த உடனே எவ்ரி வீக்குன்னு நடத்தினோம். வந்து நடத்திட்டே இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 6-7 months, மோர் தென் 7 months அப்படி நடத்தினோம். இப்போது எவ்ரி வீக்னு வரும்பொழுது எங்களால் அந்த ட்ராவல் மற்ற எல்லா காரியமும் மேனேஜ் பண்ண முடியலன்னு வி மூவ்டு பேக். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் அப்போஸ்டலிக் ரிஃபர்மேஷன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ART, ரிஃபர்மேஷன் டேபர்னக்கல், ART. தீம் அப்படின்னு எங்களுக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா, லேர்ன் த வேர்ட், லிவ் த வேர்ட். வசனத்தை முறையாக கற்றுக்கொள்கிற வசனத்தின்படி வாழ பழகிக்கொள். இதுதான் அப்படி சொல்லி வி ஸ்டார்டட். இப்போ இந்த சபையினுடைய முக்கியத்துவம், இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம், இந்த சபையினுடைய வளர்ச்சி, இது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னுடைய தரிசனம் ரிஃபர்மேஷன் தான் என்னுடைய தரிசனம். ஏன்னா 12வது நூற்றாண்டுன்னு எடுத்துக்கலாம். 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் இருந்த கிறிஸ்தவம் வேறு. ஒரு 5-6 நூற்றாண்டு கடந்து 12வது நூற்றாண்டுக்கிட்ட வரும்பொழுது கிறிஸ்தவம் வேறு விதமாக மாறியது. அதற்கப்புறம் பீட்டர் வால்டோ, இயான் ஹஸ், வில்லியம் டிண்டேல், மார்ட்டின் லூத்தர், இந்த மாதிரி ரிஃபார்மர்ஸ் எழும்பி தான் நமக்கு இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கிறிஸ்தவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவம் மீண்டும் ஒரு தேக்க நிலைக்கு போய்விட்டதோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அன்னைக்கு இருந்த ஆளுகை ஒரு மாதிரி, அன்னைக்கு வந்து ஒருவேளை நான் இப்படி சொல்லுவேன், பிசாஸ் அன்னைக்கு ஒன்று சேர்த்து எதிரானன்னா, இன்னைக்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி தேவ திட்டத்துக்கு எதிராக இருக்கிறான்.
அப்போ நம்ம சபையை ஒரு சீர்திருத்தத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனதில் கொடுக்கப்பட்ட பாரம். ஸோ அன்னைக்கு சீர்திருத்தம்னு வரும் பொழுது சோலா ஃபிடே, சோலா கிரேஷியா, சோலா டியோ குளோரியா, சோலா கிறிஸ்டஸ், சோலா ஸ்கிரிப்சுரா, இந்த 5 சோலாஸ் மார்ட்டின் லூத்தர் ரிஃபார்மேஷனில் கொண்டு வந்தது. ஸோ இந்த 5 சோலாக்களின் அடிப்படையில் வசனம் மாத்திரமே, கிருபை மாத்திரமே, விசுவாசம் மாத்திரமே, கிறிஸ்து மாத்திரமே, மகிமை தேவனுக்கு மாத்திரமே, இதன் அடிப்படையில் வசனத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சபையாக நம்ம சபையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அகலமாக்குறத விட ரேதர் தென் வைடர், we just want to go deeper. அநேக மக்களை உள்ளே கொண்டு வருவதை காட்டிலும் அநேகம் பேரை இங்கேருந்து தயார்படுத்தி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு லான்ச்சிங் பேடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இரும்பு இருக்குது, அதை எடுக்கிறோம், அதை சூடுபடுத்துகிறோம், அதை குளிர வைக்கிறோம், அடிக்கிறோம், ஒரு நல்ல ஆயுதத்தை செஞ்சு ஷோகேஸில் வச்சுருந்தா பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அது அங்கேயே இருந்தால் பர்பஸ் இல்லை. ஸோ என்னுடைய ஒரு பாரம் என்ன அப்படின்னா, ப்ரிப்பேர் த பீப்புள் அண்ட் சென்ட் த பீப்புள் டு ப்ரொக்ளைம் த வேர்ட். ஸோ இவங்களை உருவாக்க வேண்டும், உருவாக்கி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ படகு உருவாக்கப்படுவது கடலில் பயணிப்பதற்காக. அப்படி இந்த திருச்சபையில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்குள் வளருகிறவர்கள் தேவனுக்காக சுவிசேஷ தீபம் ஏற்றுகிற பரிமணக்கின்ற நற்கந்தங்களாக விளங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பெரிய ஆசை. ரொம்ப சந்தோஷம். தேவனால் எல்லாம் கூடும். இடைவேளைக்கு பிறகு